இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அயனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் ரைட்டா. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா அதனோட இயற்கையான குணங்கள். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ரசாயனம் மூலிமா உண்டாகிறது ரைட்டா. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதனோட லஸ்ட்ரிஸ் மெட்டல்ஸ். இட் இஸ் லஸ்ட்ரிஸ்னால் இது ஜொலிக்கும் ரைட்டா. இது ஜொலிக்கக்கூடிய மெட்டல் ரைட்டா. அடுத்து கிரீஸ் ஒயிட் இன் கலர். கலரில் எப்படி இருக்கும்? கிரே கலர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒயிட் கலந்துருக்கும். கிரீவிஸ் ஒயிட் அப்படின்னா ஒயிட்டோடு சேர்ந்து கிரீவிஸ் கலரில் இருக்கும்ன்றான். ஆனால் இட் ஹேஸ் எ ஹை டென்சிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி ரெண்டும் ஒன்று தான். டக்டிலிட்டி நீளும் தன்மை ரைட்டா. நீட்டிக்கிட்டே இது எவ்வளோ வேணால் நீட்டிக்கிட்டே போகலாம், அடித்து நீட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், உடையாது. ஆனால் அதான் டென்சிலிட்டி. உடஞ்சிடுச்சுன்னா டென்சிலிட்டி கிடையாது ரைட்டா. உடையாமல் நீண்டிக்கிட்டே வயர் இருக்குல்ல, சின்ன சின்ன வயர்லாம் எது இதில் செய்யலாம் ரைட்டா, இரும்பில் செய்யலாம். அதனால் இது டக்டிலிட்டினா நீளும் தன்மை. அது டென்சிலிட்டினால் நீளும் தன்மை தான். இட் இஸ் ஹை டென்சிலிட்டி அண்ட் மீலபிலிட்டி. தகடு மாதிரி நம்ம இந்த கூரை தகடு போடுறோம்ல, வீட்டுக்கு தகடு, இரும்பு தகடு போடுறோம்ல, அப்போ இது மீலபிலிட்டினா மேலபிலிட்டின்னு சொன்னால் இது தகடாக்கலாம் இதை ரைட்டா. அடுத்து இட் கேன் பி மேக்னடைஸ்டு. இதை வந்து மேக்னெட்டாக உண்டாக்கலாம். இரும்பை வந்து நம்ம மேக்னெட்டாக உண்டாக்கலாம் ரைட்டா. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது வேதியியல் குணங்கள் என்னன்னு பார்ப்போம். இது வினைபுரியிற குணங்கள் என்னன்னு பார்ப்போம். இப்போ ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன் அப்படின்னா இதனோட வினைபுரியும் தன்மை, வினைபுரியும் தன்மை வித் காற்று கூட அல்லது ஆக்சிஜன் கூட. அப்போ மெயினாக ஆக்சிஜன் தான் சொல்கிறான், காற்றுல உள்ள ஆக்சிஜன் தான் சொல்கிறான். ரியாக்ஷன் வித் ஏர் அல்லது ஆக்சிஜன், அப்போ ஆக்சிஜன் தான் சொல்கிறான். ஆக்சிஜன் கூட இது எப்படி வினைபுரிகிறது? ஒன்லி ஆன் ஹீட்டிங் இன் ஏர் அப்படின்னு சொன்னால் அயன் ஃபார்ம்ஸ் மேக்னெட்டிக் ஆக்சைடு அப்படின்னா இந்த அயன் எப்படி இப்போ அயன் தானே எப்படி வினைபுரியுதுன்னு பார்க்குறான். எப்படி நல்லா பாரு, அயன் ரியாக்டிங் வித் ஏர் அல்லது ஆக்சிஜன். அப்போ அயன் மொதல் எடுத்துக்கணும், அடுத்து ஆக்சிஜன் எடுத்துக்கணும் ரைட்டா. ஒன்லி ஆன் ஹீட்டிங், இதை உஷ்ணப்படுத்தும் போது ஒன்லி ஆன் ஹீட்டிங் இன் ஏர் அப்படின்னா காற்றுல உஷ்ணப்படுத்தும் போது, காற்றோடு சேர்ந்து உஷ்ணப்படுத்தும் போது அயன் ஃபார்ம்ஸ் இந்த இரும்பானது எப்படி உண்டாகுது? ஃபார்ம்ஸ் மேக்னெட்டிக் ஆக்சைடாக உண்டாகிடுது. ஆக்சிஜனோட இது ஒன்று சேர்ந்து ஆக்சிஜனை காற்றுல உள்ள ஆக்சிஜன் ஹீட்டிங் இன் ஏர் அப்படின்னா ஒன்லி ஆன் ஹீட்டிங் இன் ஏர். காற்று கூட ஆக்சிஜன் கூட இதை ஹீட் பண்ணும்போது என்ன உண்டாகுது? மேக்னெட்டிக் ஆக்சைடு பிளாக் கலரில் உண்டாகுதுன்றான். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு எஃப்இன்னா அயன், அதை ஃபெரிக் ஆசிட், அதுக்கடுத்து ஆக்சிஜன் O2 ஆக்சிஜன் ரெண்டு கூட வினை வரும் என்னது? FeO4 கிடைக்குது, Fe3O4 கிடைக்குது. அது என்னது? மேக்னெட்டிக் ஆக்சைடு. ஆனால் என்ன கலரில் கிடைக்குது? பிளாக் கலரில். அது ஃபார்முலா பார்த்துக்கோ. இங்கே 3 ஏன் சேர்க்குற? அவனுக்கு என்ன வேணும்? மேக்னெட்டிக் ஆக்சைடோட ஃபார்முலா FeO4 தான் ரைட்டா. அப்போ இப்போ நீ Feயும் O2வும் சேர்க்குற, O2 இவ்வளோ தான். இந்த 2 3 முதல்ல போட முடியாது. மேக்னெட்டிக் ஆக்சைடு கிடைக்குதுன்றான், ஆனால் Feயும் O2வும் சேர்க்குற. அப்போ Fe3 போட்டிருக்கான். அதான் இது ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வந்துச்சுன்னா அப்போ முன்னாடி இங்கே F3 முன்னாடி 3 போட்டுக்கலாம், Fக்கு முன்னாடி. அப்போ O4 போட்டிருக்கான். அப்போ O4 போட்டு நம்மளுக்கு O2 தானே சேர்த்துருக்கோம், முன்னாடி ஒரு 2 போட்டால் O4. இப்படி ஈக்குவலேஷன் பண்ணணும் ரைட்டா. ரியாக்ஷன் வித் மாஸ்ட் ஏர் அப்படின்னா மாஸ்ட் ஏர் இது வந்து ஆக்சிஜன் கூட அப்படியே உண்மையான காற்று, அதில் ஆக்சிஜன் நல்லா இருக்குது, அது கூட சேர்ந்து வினைபுரியுது. இப்போ மாய்ச்சர்னு சொல்கிறோம்ல, மாய்ஸ்ட் ஏர் ஈரப்பதமான காற்று, அதுலேயே ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளோ காற்று இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தெரியாது ரைட்டா. மாய்ஸ்ட் இப்போ தண்ணின்றது நம்ம குடத்தில் இருக்க தண்ணி, ஆனால் மாய்ஸ்ட் ஏர்னா காற்றுல கலந்த தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அதில் தண்ணி அளவு நம்மளால் கண்டுபிடிக்குமா? முடியாது. இப்போ குடத்தில் உள்ள தண்ணி இவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நான் தொட்டியில் ஊற்றுறேன், இந்த கலவை ஒரு தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னால் அதை நம்ம சொல்லிடலாம், வாட்டர் நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ காற்றடிக்குது, குளிர்ந்த காற்றடிக்குதுன்னு வச்சுக்கோமே, நம்ம என்ன சொல்கிறோம்? அதில் தண்ணி கலந்து தானே வருது. குளிர்ந்த காற்றுன்னு என்ன? தண்ணி கலந்து தானே வருது. இது எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர்னால் ஈரப்பதம் கலந்த காற்றுல இது எப்படி ரியாக்ஷன் ஆகுது? மாய்ஸ்ட்னா காற்று ஈரப்பதம். எப்படா காற்று ஈரப்பதம்னா அதில் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம், ஆனால் எவ்வளோன்னு தெரியாது. காற்றுல தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மழை பெஞ்சுன்னா அப்படியே சாரல் அடிக்கும், காற்றோடு சேர்ந்து தண்ணி வரும், ஆனால் அது எவ்வளோ தண்ணின்னு தெரியாது. மழை தண்ணி தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. அதை தான் சொல்கிறான். மாய்ஸ்ட் ஏர்ன்றது அது காற்றுல உள்ள ஈரப்பதத்தோட வினைபுரியுது அப்படின்னு எப்படின்னு பார்ப்போம். அயன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்ட் ஏர் அப்படின்னா அயன் வந்து
எக்ஸ்போஸ்ட் டு மாய்ஸ்ட் ஏர், இந்த காற்றுல உள்ள ஈரப்பதத்து கூட வினைபுரியும் போது, எக்ஸ்போஸ்ட்னா வினைபுரியும் போது, ஒயில் அந்த நேரத்தில் வென் அயன் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு மாய்ஸ்ட் ஏர்னா, மாய்ஸ்ட் ஏர்னா ஈரப்பதத்தோட காற்றுல உள்ள ஏர்னா காற்றுல உள்ள ஈரப்பதத்தோட வினைபுரியும் போது இட் ஃபார்ம்ஸ் ஏ லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. அப்படின்னா இது உண்டாகுது. அந்த இரும்புக்கு மேலே என்ன உண்டாகுதுன்னா, இரும்பு தானே வினைபுரியுது, இரும்புக்கு மேலே என்ன ஒரு லேயர் மாதிரி ஒரு படிவு மாதிரி உண்டாகுது. அந்த படிவு என்னது, ப்ரௌன் கலராக இருக்குது. எப்படி ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னா அது எப்படிப்பட்ட ப்ரௌன் கலர் இருக்குது, அது ஃபெரிக் ஆக்சைடாக இருக்குது. காற்று வந்து பட்ட ஈரப்பதமான காற்று இரும்பு மேலே பட்ட உடனே அது மேலே உள்ள படிவம் என்னவா மாறிடுது, ப்ரௌன் கலராக மாறிடுது. இரும்பு வந்து ப்ரௌன் கலராக மாறிடுது. இரும்பு அப்படியே இருக்குது, மேலே மட்டும் அந்த படிவம் மட்டும் ப்ரௌன் கலராக மாறிடுது. ஆனால் என்னவா மாறுது, என்ன ஒரு வேதியியல் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடாக மாறிடுது. அந்த சர்ஃபேஸ் அந்த இரும்புக்கு மேலே வந்து இரும்பு உள்ளே இருக்கும், இரும்புக்கு மேலே வந்து இரும்பு துருப்பிடிக்கிறது பார்த்தீங்களா. பல நாள் நீங்கள் வந்து வெளியில் போட்டுருங்க இரும்பை, அது துருப்பிடிச்சிடும். அது துருப்பிடிக்கிறது தான் சொல்கிறான், ரைட்டா. அது மேலே வந்து கலர் ப்ரௌன் கலராக மாதிரி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இது இப்படி சொல்கிறான். அந்த ஈரப்பதம் பட்ட உடனே துருப்பிடிச்சிட்டே இருக்கும். அதுதான் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடாக மாறிடுது அந்த சர்ஃபேஸ் மேலே. திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்ட். அந்த மேலே மாறுது இல்லையா இரும்புக்கு மேலே, அதை தான் ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம், துகள்கள்னு சொல்கிறோம். ரஸ்ட்னா தூசின்னு சொல்கிறோம், ரைட்டா. அந்த மேலே படிஞ்சிருக்கு இல்லையா ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு தூசின்னு சொல்கிறோம். அண்ட் த ஃபினாமினன், இந்த ப்ரொசீஜர், இந்த நிகழ்வுகள், இந்த மாதிரி நடக்கிற நிகழ்வுகள் என்ன சொல்கிறான், ஃபார்மேஷன் ஆஃப் டஸ்ட். இந்த மாதிரி ரஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகிறத நான் டஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ரஸ்ட்டுன்னா துருன்னு அர்த்தம், டஸ்ட்டு கிடையாது, துரு பிடிக்கிறத. இந்த மாதிரி துரு பிடிக்கிற ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், துரு பிடிக்கிறத நாம் எவ்வாறு அழைக்கிறோம், இஸ் நோன் அஸ் ரஸ்டிங், துருப்பிடித்தல் என்று அழைக்கிறோம். இது என்ன உண்டாதுன்னு பார்ப்போம். ஃபெரிக் ஆக்சைடு அதான் இரும்பு. அப்போ ஓட்டுன்றது காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, ரைட்டா. ஏரில் உள்ள ஏர் அண்ட் மாய்ச்சர், ரைட்டா. மாய்ச்சர் ஏர். அப்போ ஏர்ன்றது அது என்ன, மாய்ச்சர் ஏர்னா மாய்ச்சர் தண்ணி, காற்றுல உள்ள தண்ணி அண்டு ஏர். அப்படின்னா ரெண்டையுமே தான் ஒரு நான் என்னென்ன வினை விரும்பார், ஏர் ஓட்டு போட்டானா அடுத்து மாய்ச்சர்ன்றது தண்ணி தானே. அப்போ H2O. அந்த H2Oக்கு முன்னாடி எக்ஸியம் போட்டான், தண்ணி தானே போடணும். எக்ஸ்ன்னு அது அப்படின்னு பார்த்தா விசித்திரமாக இருக்கா இல்லையா. எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அது எவ்வளோ தண்ணின்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு சந்தேகம், தண்ணி 1%, 2%, 3%, தண்ணி நம்ம கலந்துட்டா நம்மளுக்கு தெரியும், H2O போட்டுருவோம். ஆனால் இந்த காற்றுல தண்ணி இருக்கே, அதோட அளவீடு நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவீடு காற்றுல ஆக்சிஜன் இருக்குன்னு நம்ம போட்டோம். ஃபெரிக் ஆக்சைடுக்கு ஆக்சிஜனோட வினைபுரியுது கூட. அந்த காற்றுல மாய்ச்சர் ஏர் ட்ரை ஏர்னு இருக்கும். இப்போ வெயில் அடிக்குது நல்லா, அப்போ போகிற அதில் தண்ணி இருக்குமா, வெயில் காற்று அடிக்கும், அதில் போய் தண்ணி வருமா, வராது. குளிர்ந்த காற்று அடிக்கும் போது அதில் தண்ணி இருக்கும், ரைட்டா. ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம எக்ஸ்ன்னு போட்டுருக்கோம். எக்ஸ் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். எது H2O. எக்ஸ்னா லிமிட்டுன்னா என்ன லிமிட்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இருக்குது அளவு, அதனால தான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அதுதான் மீனிங். அது எக்ஸ்னா அளவீடு தெரியாது, அந்த தண்ணி இருக்குது, ரைட்டா. அதுக்கு தான் அந்த சிம்பிள் எக்ஸ் குறிக்குது, ரைட்டா. இப்போ இந்த மூணும் சேர்ந்து என்ன விழுகுது, என்ன உண்டாகுது, என்ன உண்டாகுது பாரு. அந்த நல்லா பார்த்து ஒரே சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. என்ன சப்ஸ்டன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் Fe2O3 ஃபெரிக் ஆக்சைடு டாட் வச்சுருக்கேன், ப்ளஸ் போடக்கூடாது, டாட் வச்சு அப்படி எக்ஸு அதோட அளவீடு சொல்லலை எவ்வளோ தண்ணின்னு சொல்லி எக்ஸு H2O போட்டு ரஸ்ட்டுன்னு போட்டோம். ரஸ்ட்னா இரும்புக்கு மேலே படிஞ்சிருக்கக்கூடியது. இதுக்கு மொத்த பேர் என்னது, ஃபெரிக் ஆக்சைடு ஹைட்ரேட்டட். நல்லா பார்த்துங்க என்ன போட்டிருக்கான், ப்ரௌன் கலர் ஹைட்ரேட்டட் H2 போட்டிருக்கான். ஹைட்ரேட்டட் முன்னாடி ஹெச் எடுத்து ஹைட்ரேட்டட், முன்னாடி வந்து ஃபெரிக் ஆக்சைடு, முன்னாடி உள்ளது என்னது ஃபெரிக் ஆக்சைடு. ஆகுது H லாஸ்ட்டில், அதாவது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு மொத்தமும் சேர்ந்து ஃபார்முலா ஹைட்ரேட்டட். ஆனால் இந்த ரெண்டு வராது, முன்னாடி உள்ள ரெண்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக போட்டிருக்கான், ரைட்டா. எப்படி ஈக்குவல் பண்ணுறதுக்கு போட்டிருக்கான், இப்போ ஒன்லி FeO2 ப்ளஸ் XH2 தான் போடுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், Fe2O3 அதுக்கடுத்து XH2O கிடைக்கணுன்ற போது இப்போ நம்ம என்ன பண்ணோம், H2 இங்கே கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன வந்து இங்கே H2 இருக்குது, O இங்கே கிடைக்கணும், இங்கே O இருக்குது, X இங்கே இருக்குது, ரைட்டு, ஓகே. இப்போ O3 கிடைக்கணும். அப்போ இங்கே O3 இருக்கா, இல்லை, வெறும் O2 தான் இருக்குது. இப்போ நான் 3 ஏன் சேர்த்துருக்கேன், எனக்கு O3 வேணும்.
அப்போது அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே O3 இங்கே ஒன்று வேணும், ரைட்டா? அப்போது இன்னொரு ஒன்று இங்கே சேர்த்தேன்னு சொன்னால் 2 சேர்த்தனா 4 ஆகி போயிடும், ரைட்டா? அப்போ அது போக எனக்கு என்ன வேணும், Fe2 கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருச்சு? Fe2 இங்கே இருக்குது. Fe2 இங்கே இல்லை, ஒரு Fe தான் இருக்குது. அதுக்கடுத்து 4 ஏன் சேர்த்தேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் 1 சேர்த்துட்டேன்னு சொன்னால் எனக்கு வராது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 சேர்த்துருக்கேன். 4 Feனா 2 Fe 2 சேர்த்துட்டேன். ஏன் 2 வந்து இங்கே முன்னாடி சேர்க்க வேண்டிய வந்துச்சுன்னா, இப்போ 2 × 3 ஆக்சிஜன் எவ்வளோ வச்சு 2 3 6 ஆக்சிஜன் ஆகி போயிடுச்சு. அப்போது அதனால் இங்கே 3 × 3 ஏன் சேர்த்துருக்கேன்னா 3 × 2 6 ஆகி போயிடுச்சு, ரைட்டா? அப்போ இங்கே நான் இந்த Feக்கு முன்னாடி 3 சேர்த்தேன்னா விளங்குமா? இங்கே ஏற்கனவே முன்னாடி 2 போட்டேன். நான் போட்டதுக்கு 4 சேர்த்துட்டேன். 4 சேர்த்து 4 Fe, இங்கே 2 4 Fe, இதை ஈக்குவல், ரைட்டா? நான் இந்த ஈக்குவலேஷன் பிறகு சொல்லித்தரேன், புரியுதா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஸ்டீம். ஸ்டீம்ன்றது என்னது, நம்ம தண்ணியை சூடு பண்ணுறோம். சூடு பண்ணால் ஆவி போகுது. தண்ணியில் தானே ஆவி போகுது. அது எவ்வளோ தண்ணின்னு நம்மளுக்கு தெரியுமா? அந்த தண்ணியில் உள்ள ஆவி தான், ரைட்டா? அந்த ஆவியை நான் பாய்ச்சிறேன், ரைட்டா? ஸ்டீம் வேப்பரை நான் பாய்ச்சிறேன். அப்போ என்ன ஆகுன்னு பார்ப்போம், ரைட்டா? அப்போது ரியாக்ஷன் வித் ஸ்டீம், அந்த ஆவி மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். when a steam is passed over a red hot iron அப்படின்னா, நல்ல செவந்து போயிருக்கக்கூடிய ஒரு அயன் மேலே நான் இந்த இதை பாய்ச்சினேன்னு சொன்னால், ஸ்டீமை பாய்ச்சினேன்னு சொன்னால், ரெட் ஹாட் அயன் அப்படின்னா சூடான ஒரு இரும்பு மேலே நான் வந்து இந்த ஸ்டீம் காற்றுல இந்த தண்ணியை சூடு பண்ணி அதில் உள்ள ஆவியை நான் சூடாக பாய்ச்சிறேன்னு சொல்லும்போது என்ன எனக்கு உண்டாகும், மேக்னெட்டிக் ஆக்சைடு உண்டாகும் அப்படின்றான். இப்போ பாருங்கள், அது ஆவியினால தண்ணி தானே ஆவியாக போகுது. ஆவியை நான் பிடிச்சி வச்சு பாஸ் பண்ணுறேன். அதான் H2Oன்னு போட்டான், ரைட்டா? ஸ்டீம் H2O ஸ்டீம்னு போட்டான், ரைட்டா? இப்போ நம்ம ஃபார்முலா அயன் கூட எதை செலுத்துகிறோம், தண்ணி செலுத்துகிறோம், ஆவி செலுத்துகிறோம். அப்போ என்ன கிடைக்கணும் நம்மளுக்கு, மேக்னெட்டிக் ஆக்சைடு கிடைக்கணும். Fe3O4 கிடைக்கணும், ரைட்டா? Fe3O4 கிடைக்கணும். அடுத்து H2, அது ஹைட்ரஜன் என்ன ஆகும், ஆவியாக போயிடும், மேலே ஆவியாக போயிடும். அதுதான் H2 2 கிடைக்கும். மேக்னெட்டிக் ஆக்சைடு அந்த H2 கிடைக்கும். அந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ H2 போட்டிருக்கான், இங்கே H2 இப்படி போட்டுக்கலாம். அப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது, H2 எடுத்து இங்கே O4 வேணும். என்ன வேணும், ரைட் சைடில் O4 வேணும். நம்மளுக்கு இந்த மேக்னெட்டிக் ஆக்சைடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம். O4 தான் ஃபார்முலா, O4 வேணும். அப்போ நம்ம இன்றைக்கி வெறும் லெஃப்ட் சைடில் ஒரு O தான் இருக்குது. அதனால் முன்னாடி ஒரு 4 சேர்த்துட்டோம்னு சொன்னால், அப்போ அந்த 4 இந்த Hக்கு காமன் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே Hக்கு முன்னாடி வெறும் H2 போடாமல் அதில் ஒரு 4 சேர்த்து இந்த ஈக்குவேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து F3 வேணும். இங்கே F3 வேணும்னா இங்கே வெறும் F தான் இருக்குது முதல்ல, அதனால் 3 முன்னாடி சேர்த்துக்கிட்டேன், ரைட்டா? அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2 சேர்ந்து இது கிடைக்குது. அடுத்து ரியாக்ஷன் வித் குளோரின் கூட இது என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். அயன் கம்பைன்ஸ் வித் குளோரின் டு ஃபார்ம் ஃபெரிக். இது குளோரின் சேர்ந்தால் ஃபெரிக் கிடைக்குன்னு சொல்கிறான். இப்போ அயன் வெறும் Fe தான், 2 வந்து பிறகு நம்ம ஈக்குவலேஷன் பண்ணும்போது போடணும். அதே மாதிரி Cl, இது FeCl சேர்ந்தால் ஃபெரிக் ஃபார்முலா என்னது, FeCl3, ரைட்டா? இங்கே FeCl2 தான் கிடைக்கும் குளோரின், ரைட்டா? 2 இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன வேணும், FeCl3 வேணும். அப்போ 3 வேணும்னா நம்மளுக்கு இங்கே இன்னொரு Cl நம்மளுக்கு தேவைப்படுது. 2 Cl தான் இங்கே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ Fe கிடைக்குது, வெறும் Feவும் Cl3 இந்த ரைட் சைடில் இருக்குது. அப்போ நான் இங்கே முன்னாடி Fe போட்டுறேன், Cl3க்கு பதிலாக ஒரு Cl கிடைக்கணும்னா 1 போட்டால் 2 தான் வரும், 2 போட்டால் 4 வரும். அப்போ 4 போட்டால் ஈக்குவலேஷன் ஆகாது. அப்போ 3 போட்டாச்சுன்னு சொன்னால் 2 3 6 Cl ஆகிப்போச்சு. அப்போ 6 Cl ஆகும்போது நான் இங்கே முன்னாடி ஒரு 2 போட்டேன்னு சரியாக போகும். இந்த ஃபெரிக் 2 போட்டேன், இங்கே கீழே ஒரு 3 ஏற்கனவே இருக்குது, ரைட்டா? 2 3 6 Cl, 2 3 6 Cl, அங்கே 2 Fe, ரைட்? ஓகே, இப்படி தான் காம்பினேஷன் முதல்ல பண்ணணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அடுத்து ரியாக்ஷன் வித் ஆசிட் கூட எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். வித் டைலூட் HCl, அதாவது கான்சன்ட்ரேட்டட் HCl, டைலூட் HCl, தண்ணி கலந்த HCl, கொஞ்சம் தண்ணி கலந்துருப்பாங்க. அண்ட் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட், H2SO4 சல்ஃபரிக் ஆசிட், ரைட்டா? இட் லிபரேட்ஸ் H2. இது என்ன செய்யுது, இது 2 கம்பைன் ஆகும்போது H2வை வெளியேற்றுது, ஆவியாக்குது. H2 கேஸ் அது கூட இன்னும் கிடைக்குது, ஆனால் H2வை வெளியேற்றுதுன்றான், ரைட்டா? அப்போது இப்போ நம்மளால் பாரு, ஃபெரிக்குன்னா இரும்பு, அது என்னது HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது அயன் குளோரைடு கிடைக்குது. அயன் குளோரைடு ப்ளஸ் H2 ஆவியாக போயிடுது, ஹைட்ரஜன் ஆவியாக போயிடுது, ரைட்டா? குளோரின் கூட நல்லா இது ஹைட்ரோக்ளோரிக் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட
வினைபுரியும் போது ஃபெரிக் குளோரைட் ஃபெரிக் குளோரைட் அதாவது அயன் குளோரைட் கிடைக்குது, குளோரைடு கிடைக்குது. கூட H2 ஆவியாக போயிடுது. நல்லா பார்த்து எஃப்இக்கு எஃப்இ போட்டான். அப்போ Cl2 தானே ஃபெரிக் குளோரைடு. அப்போ 2 வரணும். அப்போ 2 வரணும். இங்கே வெறும் HCl தான் இருக்குது. அதனால் 2 முதல்ல போட்டான். அப்போ இந்த வெறும் 2 H2 சரியாக போச்சு, ஆவியாச்சா. அடுத்து இது கூட கிடைக்கும் போது என்னது இது சல்ஃபரிக் ஆசிட், அதாவது FeH2SO4. அப்போது இது என்னது அயன் சல்ஃபரிக் ஆசிட் கிடைக்குது. அது அயன் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் ஆவியாக போகுது, H2 ஆவியாக போகுது. H2 ஆவியாக போகுதுன்னு சொல்லி லிபரேட்னா ஆவியாக போயிடுதுன்னு அர்த்தம். அது ஆவியாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ சல்ஃபரிக் ஆசிட் கூட வினைபுரியும் போது என்னது ஃபெரிக் சல்ஃபேட் கிடைக்கிது, ரைட்டா. அதேமாதிரி ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோ ப்ளஸ் ஹைட்ரஜனை எவாபரேட் ஆகிடுது. ஹைட்ரோகுளோரினோட ஆசிட் கூட ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபெரிக் குளோரைடு கிடைக்குது, ரைட்டா. அது ஹைட்ரஜன் வெளியில் போயிடுது, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு வித் டைலூட் HNO. இப்போ நைட்ரிக் ஆசிட் கூட டைலூட் நைட்ரிக் ஆசிட் கூட வினை புரியும் போது என்னென்னு பார்ப்போம். இன் கோல்டு கண்டிஷன், கொஞ்சம் சாதாரண நிலையில், வெப்பம் இல்லாத நிலையில் இட் கிவ்ஸ் ஃபெரஸ் நைட்ரேட் கொடுக்குது. நைட்ரிக் ஆசிட் கூட வினை HNO3 நைட்ரிக் ஆசிட் கூட வினை புரியும் போது சாதாரண கண்டிஷன், கோல்டு கண்டிஷன்னா குளிர்ச்சியான நிலைமையில் என்ன கிடைக்குது, ஃபெரஸ் நைட்ரேட் கிடைக்குது. அண்ட் அமோனியம் நைட்ரேட், 2 அமோனியம் நைட்ரேட் அண்டு ஃபெரஸ் நைட்ரேட் கிடைக்குது. அதாவது Fe போட்டான் அயன் ப்ளஸ் HNO3னா நைட்ரிக் ஆசிட். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஃபெரஸ் நைட்ரேட் ஃபார்முலா என்னது FeNO3, ரைட்டா. அப்போ FeNO3 அப்படின்னு வரும்போது அப்போ அதை எப்படி ஈக்குவேஷன் பண்ணுறது, ப்ளஸ்ஸு அமோனியம் நைட்ரேட். அமோனியம் என்னது NH4NO3, ரைட்டா. இதுதான் அமோனியோட ஃபார்முலா. அப்போது இது எப்படி வந்து ப்ளஸ் H2 வாட்டர், இந்த 3 கிடைக்குது, ரைட்டா. அவன் என்ன கிடைக்குன்னு போட்டிருக்கான், ஃபெரஸ் நைட்ரேட் கிடைக்குது ப்ளஸ் அமோனியம் ஃபார்முலா கிடைக்குது. இங்கே Fe போட்டோம், HNO3 போட்டோம். அப்போ இது எப்படி ஈக்குவேஷன் பண்ணி Feன்னு வரும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், இப்போ இந்த ஃபெரஸ் கிடைக்கணும் போது இப்போ 3 ஆக்சிஜன் வேணும். 3 ஆக்சிஜன் இங்கே இருக்குது, ரைட்டா. அது இங்கே ஒரு 3 ஆக்சிஜன் வேணும். அப்போ 3 ஆக்சிஜன் இங்கே இல்லை. அப்போ மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் வேணும், இங்கே ஒரு 3 ஆக்சிஜன், இதுக்கு ஒரு 3 ஆக்சிஜன், இதுக்கு வேறு ஆக்சிஜன் வேணுன்றனால அவன் என்ன பண்ணி 4 இங்கே சேர்த்துருக்கான், இங்கே 10 சேர்த்துருக்கான். 4 Fe சரியாயிடுச்சு, ரைட்டா. மீதி 10 H இங்கே இருக்கான்னு பாருங்கள். 10 H எப்படி பிரிச்சிருக்கேன், H வந்து இங்கே 4 H, அது போக 2 3 6 H, 10 H ஆகிடுச்சா. அடுத்து 10 N இருக்கான்னு பாரு. இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எத்தனை N இருக்குது, 3 N இருக்குது, வெளியில் 2 N இருக்குது. அப்போ 2 3 6 N இங்கே இருக்குது, ரைட்டா. அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே 1 N இருக்குது, 7 N இருக்குது, இதில் ஒரு N இருக்குது, 8 N இருக்குது, ரைட்டா. 8 N இருக்குது, இது 10 N போட்டிருக்கான். இருங்க பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். 4 FeNO, ரைட், ஓகே. 4 Feன்னா 8, இங்கே பாரு 4 முன்னாடி இருக்குல்ல, அந்த 4 வந்து Nக்கும் பொருந்தும். 4 இங்கே வெளியில் உள்ள 2, 4 வெளியில் உள்ள 2 இருந்தால் 8 N இருக்குது. 8 N இங்கே 2 N, 1 2 10 N, சரியா போச்சா. அடுத்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 30 இருக்குது, ரைட்டா. 10 × 3 30 இருக்குது. இதில் எப்படி ஆக்சிஜன் பார்க்கணும், இந்த வெளியில் உள்ள 2, இந்த உள்ள 3, 2 3 6 ஆக்சிஜன், 6 × 4 6 24, ரைட்டா. இங்கே 24, இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு ஆக்சிஜன். மீதி எவ்வளோ இருக்கோ 6 ஆக்சிஜன். இங்கே NO3 ஒரு 3 ஆக்சிஜன் முடிஞ்சிடுச்சு. மீதி 3 ஆக்சிஜன் வேணும். இந்த இருக்குது 3 ஆக்சிஜன், H2 3 + 3 கரெக்டாக போயிடுச்சு. இதான் ஈக்குவேஷன், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு வித் கான்சன்ட்ரேட்டட் H2SO, ஏதாவது சல்ஃபரிக் ஆசிட். கான்சன்ட்ரேட் அதாவது டைலூட். கான்சன்ட்ரேட்டட் கூடும்போது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இட் ஃபார்ம்ஸ் ஃபெரிக் சல்ஃபேட் அண்ட் லிபரேட்டட் சல்ஃபர் டை ஆக்சைடு. அங்கே ஹைட்ரஜன் கேஸை வெளியேற்றுச்சு, இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியேற்றுது. கான்சன்ட்ரேட்டட் ஹெச்ஆர் இருக்கும்போது, ரைட்டா. கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட்டாக இருந்துச்சுன்னா இது என்னது லிபரேட் பண்ணுது, வெளியேற்றுது, சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியேற்றுது. ஆனால் என்ன கிடைக்கிது கூட, ஃபெரிக் சல்ஃபைடு கிடைக்குதுன்றான். அதே மாதிரி இந்த Fe2 அது ஏதாவது கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோசல்ஃபரிக் ஆசிட், இந்த ஃபெரிக் சல்ஃபைடு FeSO4 கிடைக்குதா, ப்ளஸ் இந்த சல்ஃபரிக் ஆசிட், லிபரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட், இந்த 3SO2 போட்டிருக்கானா. லிபரேட்டட்னு போடும்போது வெளியேற்றுதுன்னு போட்டிருக்கான். அவன் 6ஆம் மார்க் போடல, ஆனால் 6ஆம் மார்க் நீ போடணும். இந்த ஈக்குவேஷனில் போட மறந்துட்டான். அண்ட் லிபரேட் SO2 அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ இந்த SO2 லிபரேட்னு வெளியேற்றுதுன்னு அர்த்தம். 6ஆம் மார்க் மேலே அப்பில் போடணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நோட்ஸை, ரைட்டா.
அடுத்து HO2 உள்ளே இருக்குது. ரைட்டா? இந்த ஈக்குவேஷன் 2 போட்டு வந்திருக்கான், கரெக்டாக வரும். இது ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அடுத்து த அயன் இஸ் டிப்டு இன் கான்சன்ட்ரேட்டட் HNO. அயனை வந்து இந்த இரும்பை ஒரு இரும்பு ராடை எதில் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் HNO3 நைட்ரிக் ஆசிட் முக்குனின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் கெமிக்கலி பேசிவ் ஆர் இனர்ட் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அ லேயர் ஆஃப் அயன் ஆக்சைடு. அப்படின்னா ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அப்படின்னா ஒரு இரும்பு ராடை எதுக்குள்ளே முக்குறேன்னா ஒரு வாளி நிறையா நைட்ரிக் ஆசிட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே முக்குனின்னு சொன்னால் HNO3 நைட்ரிக் ஆசிட் எடுத்துகிட்டு வென் an அயன் இஸ் ட்ரிப்டுன்னு முக்குனின்னு சொன்னால் இன்னும் கான்சன்ட்ரேட்டட் தண்ணி கலக்காத நைட்ரிக் ஆசிட் முக்குனா என்ன ஆகும்? அந்த அயன் ராடு இட் பிகம் கெமிக்கலி பாசிவ். இது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அந்த ராடு மேலே. இட் பிகம்ஸ்னா வரும் அந்த ராடு. கெமிக்கல்னால் ரசாயன மாற்றங்களுக்கு உட்படும். பாசிவ்னா சாதகமாக ரசாயன மாற்றத்துக்கு சாதகமாக அது செயல்படும். ஆர் இனட் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் லேயர். அந்த அயன் ராடுக்கு மேலே ஒரு லேயர் உண்டாகும். ஆர் அல்லது இனட் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் லேயர் அயன் ஆக்சைடு Fe3O4. அயன் ஆக்சைடுன்றது ஒன்று மேலே உண்டாகும். அயன் ராடுக்கு மேலே என்ன உண்டாகும்? ஒரு படலம் மாதிரி அயன் ஆக்சைடு உண்டாகும். ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அதோட சர்ஃபேஸ்க்கு மேலே அயன் ஆக்சைடு உண்டாகும். ரைட்டா? நெக்ஸ்ட் டைப்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் அயன். அப்படி பிக் அயன் கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தம் இல்லாத அயன், அதில் கார்பன் அதிகமாக கலந்துருக்கும். ராட் அயனை விட சுத்தமான அயனை விட கார்பன் கொஞ்சம் அதிகமாக கலந்துதான் பிக் அயன் சொல்லுவாங்க. அயன் வித் 2.0% to 4.5% ஆஃப் கார்பன் வந்து 2% 4.5% வரை கலந்துருந்தால் அதுக்கு பேர் பிக் அயன். ரைட்டா? 2% 4%, அது 100க்கு 2% 4.5% கார்பன் இருந்தால் அதற்கு பேர் பிக் அயன் சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பைப்ஸ். இது குழாய்கள் உண்டாக்க பயன்படுகிறது. அண்டு ஸ்டவ், நம்ம எரிக்கிற ஸ்டவ் உண்டாக்க பயன்படுகிறது. ரேடியேட்டர்ஸ்னால் நம்ம அந்த வெப்பமாகிறது இல்லையா, அதை உண்டாக்க பயன்படுகிறது. ரெயிலிங்னா தண்டவாளங்கள் உண்டாக்க பயன்படுகிறது. அண்டு மேன்ஹோல் கவர்ஸ் அப்படின்னா மனுஷன் உண்டாக்கக்கூடிய ஓட்டைகள், ஏதாவது ஒரு ஓட்டை அடப்பு இது உண்டாக்குறதுக்கு பயன்படுது. அண்டு ட்ரைனேஜ் பைப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுக்கு கீழே ட்ரைனேஜ் பைப்ஸ் போடுறோம்ல, ட்ரைனேஜ்னா பூமிக்குள்ளே போகக்கூடிய பைப்புகள், அது உண்டாக்க பயன்படுகிறது. அடுத்து ஸ்டீல் அயன் சொல்கிறான். இந்த அயன் ஸ்டீல்ன்றது என்னது? இது ஒரு அயன் தான். ஸ்டீல் அயன் வித் 0.25% டேஷ் போட்டு 2.0%, 0.25%லேருந்து 2% வரைக்கும் கார்பன் இருந்தால் அது ஸ்டீல் அயன் சொல்லுவாங்க. புரியுது? அங்கே 2.5லேருந்து 4% இருந்தால் பிக் அயன், அதுக்கு பயன்படுது. ஸ்டீல் அயன் என்னது? அயன் வந்து என்னவாக இருக்கும்? அயன் வித் 0.2% ஆஃப் கார்பன். இந்த அயன் எப்படி இருக்கும்? கார்பன் எவ்வளோ இருக்கும்? 0.25%லேருந்து 2%க்குள்ளே கார்பன் இருந்தால், அது 2%க்கு மேலேயும் 4.5க்கு மேலே இருந்தால் பிக் அயன், அதுக்கு பயன்படுது. இப்போ 2% கீழேயும் 0.2%, அதாவது 0.2%லேருந்து 2%க்குள்ளே இருந்துச்சுன்னா எது? கார்பன் இருந்தால் இதுக்கு பேர் ஸ்டீல் அயன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டீல் அயன் எதுக்கு பயன்படுது? இட் இஸ் யூஸ்டு இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். இது பில்டிங் கட்டுறதுக்கு இரும்பு பைப் உண்டாக்குறாங்கல்ல, பில்டிங் கட்டுறதுக்கு பைப் உண்டாக்குறாங்கல்ல, அந்த இதில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த தூணில் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுது. அண்ட் மெஷின்கள் உண்டாக்க பயன்படுது. டிரான்ஸ்மிஷன் கேபிள் இருக்கு இல்லையா, நம்ம வயர்கள், அது உண்டாக்க பயன்படுது. டிவி டவர், பெரிய மைக்ரோஃபோன் டவர் உண்டாக்குறாங்கல்ல, மைக்ரோஃபோன் டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ நம்மோட தூங்கும், அது உண்டாக்க பயன்படுகிறது. அண்ட் இன் மேக்கிங் அலாய்ஸ், சில கலவைகள் உண்டாக்க பயன்படுகிறது. ரைட்டா? அடுத்து ராட் அயன் என்னது? இந்த 0.25%க்கும் கீழே, நல்லா பார்த்துக்கோங்க, 2 to 4% பிக் அயன். அப்போ 2% கீழே 0.25%க்கு நடுவில் அது என்னது? ஸ்டீல் அயன். அப்போ 0.2%க்கு மேலே கார்பன், இன்னும் இது கூட கார்பன் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ராட் அயன் சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஸ்ப்ரிங் உண்டாக்குறாங்கல்ல, ஸ்ப்ரிங்குக்கு ஆங்கர்னா நங்கூரங்கள், கப்பலுக்கு நங்கூரம் உண்டாக்குறாங்கல்ல அதுக்கு. அண்ட் மேக்னெட் இருக்குல்ல, மேக்னெட் உண்டாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா? அவ்வளோதான். அது நெக்ஸ்ட் இப்போது